ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்த்துருவோம். ஏன்னா நம்மளே தானே பார்த்துட்ருக்கோம், அவங்களுக்கும் நம்ம ஏதாவது சொல்லித்தரணும். வீட்டில் இருக்கிற நீங்களும் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். வீட்டில் ஃப்ரீ பீரியட் அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். இது பாருங்கள், கேரட் பாருங்கள், கேரட் மாதிரி அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ நிறைய உங்களுக்கு ஸ்கூலில் காம்படிஷன் வைக்கிறாங்க, பிள்ளைங்களை செய்ய சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பேப்பர்ஸ் தான் பாருங்கள், ஆரிகமி பேப்பர்ஸ் இருக்குது இல்லை கடையில், அந்த மாதிரி ரெண்டு வாங்கிங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி கேரட் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தருவோம். அவங்களும் காம்படிஷனில் கலந்துட்டு அழகாக செய்வாங்க. நீங்கள் கூட சொல்லிக் கொடுங்க, அது அவங்ககிட்ட நீங்கள் காட்டினாலும் அவங்க செய்வாங்க. இப்போ பாருங்களேன், இதை மாதிரி இதுக்கு ஒரு பேப்பர்ஸில் நான் பாதி எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? பாதி எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, கடைங்களில் இந்த மாதிரி நைஃப் வாங்கிக்கோங்க. இது இப்படி வச்சாலே அழகாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதில் நம்ம பாதி பேப்பராக எடுத்துப்போம். இன்னொன்று நம்ம ஒன்று செய்வோம் அதில். இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த பேப்பர்ஸு. இதை வந்து பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதா, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப மெலிசாக மடிக்க வேண்டாம். இந்த பாருங்களேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட், எடுத்துட்டோம். இதை பாருங்கள், அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து உங்களுக்கு நல்லா அப்படி ஷார்ப்பாக கூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோ. அவ்வளோதான். இப்போது இது மாதிரி நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதை ஒட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக காயிட்டோம். இப்போ பாருங்கள், மேலே இங்கே இருக்கிற அளவுக்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒட்டணும், காயணும். நிறையாவே போடலாம். இப்போ இந்த அளவுக்கு இது நம்ம வெட்டி எடுத்துரும். அவ்வளோதான். பாருங்கள், முடிச்சுங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இது முடிஞ்சிச்சு. இப்போ இதில் இதை ஆஃபாக அப்படியே வச்சுப்போம். இந்த ஷேப்பில் பார்த்தீங்களா, இந்த சைடில் வெட்டிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்துப்போம், ஒன்று எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. இது அப்படியே கட் பண்ணிடுறோம். பாருங்கள் எப்படி. அதுக்கு மேலே கேரட்டுக்கு மேலே லீஃப். ஊட்டி கேரட் பார்த்துருக்கீங்களா? அது இந்த கலரில் தான் இருக்கும். நல்ல டார்க் ஆரஞ்சில் இருக்கும் பாருங்களேன். நல்லா இங்கே காற்று அடிக்குது, எல்லாம் பறக்குது. ஓகேவா? இப்போது
இதை அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பண்ணிவிட்டு இது இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். பொண்ணு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதே போல் 2ஆக மடிச்சிடுவோம். மடிச்சுட்டு அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட். பாருங்கள், இதையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். பேஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுடுவோம். காய விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், அப்படியே அழகாக அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆரிகமி பேப்பர்ஸ் நிறையா விற்கிதில்ல, பிள்ளைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுத்து நிறைய செய்ய சொல்லுங்கள். யூடியூப்பில் பாருங்கள், நிறையா இருக்குது. அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எது வேணாலும் அவங்கள செய்ய விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது இதில் நல்லா அப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம். இது உள்ளேயும் நீங்கள் வச்சுருங்க. எல்லாம் அப்படியே நல்லா ஊற்றிக்கும். இதில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்படியே அழகாக ஊற்றிக்கொள்ளலாம். அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம். நல்லா இந்த இதில் கூட அப்படியே ஊற்றி விடணும். அது உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் தான். பிடிச்சிட்டு அப்புறம் கண்ணில் காமிச்சிடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போது இதில் நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்களேன். சும்மா உங்கள்கிட்ட ஒரு ப்ரௌனோ அல்லது ஆரஞ்சோ இருந்தால் சும்மா அப்படி விடி தெரியுதா உங்களுக்கு? இந்த விடி கேரட் மேலே அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி இது கோடு. அவ்வளோ. எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இல்லை? இந்த மாதிரி கேரட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களும் சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் கற்றுக் கொடுங்க, நிறைய கற்றுக் கொடுத்தா அவங்க அழகாக கற்றுப்பாங்க பிள்ளைங்க. ரொம்ப ஈஸி பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.